ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சோம்பேறித்தனமாக நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பவித்ரா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அதாவது ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அருண் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. கேவலத்துலையும் கேவலமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு மஞ்சரியன் முத்துக்குமரனை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக அவர் வந்து ஜெஃப்ரி வச்சு ப்ளே பண்ணதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை 24 bars அவர்லேயே கட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு கேவலமான ஒரு செயலை பண்ணியிருந்தாங்க. அதை போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியான ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் வந்துட்டு காலையில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கும். அந்த டாஸ்க் பற்றின விஷயங்கள் 2 ப்ரொமோ வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்திருக்கு. இந்த டாஸ்கோட பெயர், இந்த ரவுண்டோட பெயர் பார்த்தீங்கன்னா முயல் 2.0. என்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதை வந்துட்டு அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, வெளியே போனவங்க உள்ளே வரலாமா அப்படின்னு அவங்க ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. வரக்கூடாது. அதுக்கப்புறமா டீம் ஸ்வாப்பிங் இருக்குது, அதுவும் கிடையாது. என்னென்னா இது அடுத்த கட்டம். 3 டீம் வந்து கோட்டையை கட்டிருக்கீங்களா, அந்த 3 டீம் தான் விளையாட போகிறீங்க. கோட்டைக்குள்ளே வந்துட்டு முயல் ஒன்று கொடுக்கப்படுவாங்க. அந்த முயலை வந்து உள்ளே வச்சு பாதுகாக்கணும். அதே மாதிரி மற்றவங்க வந்துட்டு கோட்டையில் இருக்கிற முயலை வந்து அபகரிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். அவங்களதையும் நீங்கள் பாதுகாக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து யார்கிட்ட வந்து அந்த முயல் அந்த விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வின்னருக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வின் பண்ணுறாங்களோ, முயல்னு சொல்ல, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதே மாதிரி இந்த முயல் எங்கேருந்து வரும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து போந்துலேருந்து வரும், அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே வேணாலும் வரும் இந்த முயல். அது வந்து கன்வேயர் பெல்ட்டில் வழியாக வரலாம், இல்லை ஆகாயத்துலேருந்து தூக்கி போடலாம், இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேனாந்து வரலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி முயலை வந்து சேகரித்து அதை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே வந்துட்டு கற்கள் வருமா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஜாக்லின் இந்த கன்ஃபர்ஷன் ரூம்லேயே கற்களும் அனுப்பப்படும். நீங்கள் கோட்டையை வந்துட்டு கட்டணும். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி இல்லை, இந்த வாட்டி எப்படி வேணாலும் நீங்கள் கோட்டையை கட்டிக்கலாம். ஆனால் முயல் அந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு பிக் பாஸ்கிட்டே இவங்க கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதையும் சொல்கிறாங்க, கல் முக்கியமாக இல்லை முயல் முக்கியமாக அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் ஒரு ஆப் வச்சுருக்காரு. என்னென்னா, நான் சொல்லவே மாட்டாதே, நான் கொஸ்டின் தான் கொடுக்க முடியும், ஆன்சர் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக பண்ணணுன்றதுக்காக தான் அதை நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கல்லும் முக்கியமானு தெரியல, அந்த முயல் மட்டும் வச்சுருந்தா முக்கியமானு தெரியல, எல்லாமே முக்கியன்ற மாதிரி நீங்கள் விளையாடுங்க, நான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிடுக்கு பிடி மாதிரி போட்டு விட்டாப்புல. அதாவது கண்டினியூஷனே அப்படியே, அதாவது ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கமாவை போட்டு விட்டார். இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லோரும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு கடைசியில் இதை நீங்கள் பண்ண நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொல்லாமல் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த 6 பேரில் இவர் நினச்ச நபர் அங்கே வரணும்னு நினைக்கிறாரா, இல்லை இவர் நினச்ச நபர் அதை வாங்கிடக்கூடாதுன்னு நினச்சி அதை பண்ணுறாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் சுட சுட உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.